ஹலோ ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஓகே, இப்போ இந்த விராட் கோலி இன்னிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வந்தது. நான் படையப்பா படத்தில் வந்து நீலாம்பரி வந்து படையப்பா சொல்கிற டைலாக் தான். வயசானாலும் ஸ்டைலும் அழகும் மாறவே இல்லை, அதே தான். அவன் நீ செஞ்சுரி அடித்ததை விட இன்னைக்கு அவன் வந்து ரன்னிங் த விக்கெட்ஸ் போனது தான். He was pushing ரோஹித் சர்மா. ஓகே, ரோஹித் சர்மா அவன் ஏஜ் தான். ஈவன் இஃப் இட் வாஸ் ஜெய்ஸ்வால், ஹீ வில் பி வின்னிங் த ரேஸ். அப்படிதான் இருந்தது அவனோட இது. ஸோ டாக்கிங் அபவுட் விராட் கோலி, நம்ம வந்து விராட் கோலியோட கிரேட்டஸ்ட் ஃபேன் எங்கள் குரூப்பில் இருக்கிற கோகுல், நீ சொல்லு, இந்த மேட்ச் எப்படி போச்சு, இன்னிங்ஸ் எப்படி இருந்தது கோலியோட இன்னிங்ஸ்? சூப்பர்ப். டெஃபினட்டா வந்து ஐ தாட் at one point வந்து 200 was reachable for him. பட் அட் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்ட்ரைக் கிடைக்கல. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் கம்பேக் பை சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க இருந்த பொசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஃபைட் பண்ணது வந்து திஸ் இஸ் வாட் வி வாண்ட் அவர் டீம் ஆல்சோ டு லேர்ன் ஃப்ரம் தெம். ஏன்னா அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கோம். தே ஆர் டீம் ஆன் த ரைஸ் அண்ட் தே ஆர் பீக்கிங் இன் எவ்ரி ஃபார்மேட். So hopefully T20 series கூட இருக்கு. So we want them to we want a very good tough fight. But 52nd ODI century and a very good start from Rohit as well. So ரெண்டு பேரும் வந்து ஜெய்ஸ்வால் ஏர்லியா போனாலும் வந்து ரெண்டு பேரும் ரோஹித் அண்ட் கோலி வந்து they showed what experience actually how bringing experience into the game, what sort of impact it has. And definitely we'll talk about our Indian bowling. Our bowlers வந்து I was very happy that அவங்க 3 fast bowlers including Arshit Rana 3 fast bowlers போனது வந்து it was very very pleasant to see, unlike what they have been doing till now. So these are my thoughts. Like Kuldeep also super போட்டாரு. And young South African players அந்த பிரெவிஸோட நோ லுக் ஷாட் அவர் நிறைய வாட்டி ஆடி இருக்காரு. அந்த ஷாட்டு ஈவன் ஐபிஎல்ல கூட பார்த்துருக்கோம் அந்த ஒரு ஷாட்டு. அண்ட் பிரெட்ஸேவோட இது அண்ட் அவர் ஃபீல்டிங். ஸோ வில் டாக் அபவுட் ஆல் திஸ். பட் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பை சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா as well. யா, இது பிஃபோர் மூவிங் இன் டு த இன்னிங்ஸ் கிரிக்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி கணேஷ் நீ சொல்லு, இந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக நிறையா ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ கேன் யூ பாயிண்ட் த ரெக்கார்ட்ஸ் விச் ஹவ் ப்ரோக்கன் பை ரோஹித் சர்மா, கோலி அண்ட் அதர் பீப்புள்? அதான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா வந்து ஹிட்மேன் அப்படிங்கிற பேர் வந்து வந்ததுக்கு ஏற்ற மாதிரியே இந்த இன்னிங்ஸ் வந்து he scored the 352nd six, highest number of sixes by a player in this format, surpassing ஷாஹித் அஃப்ரிதி. அண்ட் அதுவும் வந்து என்னன்னா 100 இன்னிங்ஸ் கம்மியாக ஆடி அதை வந்து சர்பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்குற அவர் எந்த அளவுக்கு ஒரு சிக்ஸ் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயருங்கிறது நமக்கு தெரியுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒன் மோர் செம்ம ஹிஸ்ட்ரி என்னன்னா வந்து ரோக்கோ அந்த பேர், நம்ம ரோக்கோன்னு எப்போ இப்போ சொல்லிட்டு இருக்கிறது காரணமே அந்த ரோக்கோங்கிற பேர் வந்து இட் ஹாஸ் பிகம் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேர் டு பிளே ஒன் டே ஃபார்மேட் இந்தியாவுக்காக. 392 மேட்சஸ் வந்து ஆடி இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அது ஒன்று. கோகுல் ஆல்ரெடி சொல்லிட்டான் இன்னொரு ரெக்கார்டு என்னங்கிறது. விராட் கோலி வந்து 52nd செஞ்சுரி அடிச்சிருக்காரு, விச் இஸ் ஒன் மோர் தென் சச்சின் இன் திஸ் பர்டிகுலர் ஃபார்மேட். ஒன் டே ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அவர் வந்து கரண்ட் டேல இருக்கிற பிளேயர்ஸில் யாரும் அவர் கிட்ட நெருங்க முடியாதுங்கிறத டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து இந்த இன்னிங்ஸில் வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் அவுட் சைட் நாய்ஸஸ். அதை சைலன்ஸ் பண்ணுறதுக்காகவே இந்த இன்னிங்ஸ் அடித்த மாதிரி இருந்தது. எனக்கு பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. கோகுல் சொன்ன மாதிரியே நான் லிட்டரலாக மேட்ச் பார்க்கும்போது எப்படியாவது ஒரு 200 அடிச்சிடுறான் இந்த மேட்ச், செம்மையாக ஆடிட்டுருக்கேன், செம்மையாக இருக்குது, அடிச்சிருன்னு சொன்னேன். பட் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ருத்ராஜா இருக்கட்டும் இல்லை வந்து வாஷியாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் கேஎல் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் இன்னிங்ஸை. பட் ஸ்டில் இனிஷியலாக அவருமே கொஞ்சம் வந்து பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அந்த டைம்லலாம் வந்து கோலிக்கு பால்ஸே ரொம்ப கிடைக்கல. ஐ திங்க் 5 to 6 overs கிட்ட ரொம்ப கம்மி பால்ஸ் தான் ஆடி இருந்தார். மேபி அந்த டைம் அதில் அவருக்கும் கொஞ்சம் ரிதம் பிரேக் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா மோர் தேன் என்ன சொல்கிறது, ஒரு பால்ஸ் கம்மியாக ரன்ஸ் அதிகமாக இருந்ததெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டு இருந்தார். பட் அந்த ஃபேஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீசா 95 balls 92 runs அந்த மாதிரி இதை ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் 90s வரும்போது தான் பார்த்தோம். அந்த ரிதம் பிரேக் ஆனது தான் அது காரணமோங்கிற மாதிரி ஃபீல் ஆன. மேபி அது நடந்திருந்ததுன்னா இன்னும் 200 அடிச்சிருக்கலாம். லெட்ஸ் see.
நம்ம ப்ராபப்ளி வந்து ஹி லாஸ்ட் இஸ் பார்ட்னர்ஸ், ஸோ அதனால தான் இஷ்யூ ஆயிருக்கும். இல்லைனா ஹீ இஸ் இன் த ரைட் மூட் டு ஸ்கோர் 200. அட்லீஸ்ட் ஹீ குட் ஹவ் பீட்டன் ஹிஸ் ஓன் ரெக்கார்ட். இந்த 183 ரெக்கார்டை பீட் பண்ணுறது கூட பாசிபிலிட்டி இருந்தது ஆக்சுவலாக. ஹீ பிளே ரியலி வெல். ஸோ அதர் தென் கோலி இன்னைக்கு வந்து பிக்கர் டேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ஆஸ் யூஷுவல் ஹஸ் ப்ரூவ் தட் ஹி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓப்பனர்ஸ் தட் எவர் பிளே திஸ் ஃபார்மேட். ஸோ அது ஒன்று பெரிய பாசிட்டிவ். அண்ட் நம்ம இன்னிங்ஸ் இந்த மேட்சோட பெரிய டிஃப்ரென்ஸ், நம்ம இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணதுக்கு ஒரே ரீசன் வந்து ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் நம்ம ஸ்கோர் பண்ண 80 for 1 தான். இவன் 80 for 1, அவங்க வந்து 47 for 3. இந்த ஒரு இனிஷியல் பவர் பிளே நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணதுனால தான் வி ஹவ் ஒன் த மேட்ச். ஸோ பார்க்கலாம் இது வந்து இப்படி போச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பிச்சு எப்படி ஆச்சுன்னா அந்த 34 ரூல் தான். 34th ஓவருக்கு அப்புறமா பால் வந்து ஒன் பால் தான் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதனால சாஃப்ட் ஆகி இது விக்கெட்ஸ் பிகேம் ஸ்லோ. அதுதான் வந்து கோலியும் சொன்னது லாஸ்ட்டாக வந்து. ஸோ இதுதான். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் போலர்ஸ்ன்னு பார்க்கும்போது பர்கர் வந்து நல்லா போட்டான். அதில் எதுவுமே இல்லை, பர்கர் நல்லாவே போட்டான். மற்றபடி அவங்க வந்து மற்ற வாட்மேன் அண்ட் பர்கர் தான் நல்லா போட்டது. யான்சன் வந்து பெருசாக இன்னைக்கு கிளிக் ஆகலை. பட் பர்கர் நல்லா போட்டான், பாட்மேன் நல்லா போட்டான். அப்புறமா வந்து இந்த போலர் ஆஃப் ஸ்பின்னர்லாம் வந்து he was not up to the mark. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ரோஹித் சர்மா வந்து ஜஸ்ட் ப்ரூவ் எப்படி ஸ்வீப் ஆடணும் அப்படின்னு 2 பால்லே அடிச்சு காமிச்சான். கண்டினியூஸ் சிக்ஸ் ஒன்று வந்து அவுட் சைட் ஆஃப் போட்டான், அதை அடித்தான் கவு கார்னருக்கு. என்ன அதே இப்போ ஸ்டெம்பு கிட்ட போட்டான், அதையும் அடித்தான் கவு கார்னருக்கு. ஸோ இதுதான் ஸ்பின்னர்ஸை வந்து ரித்தம் இது பண்ணணும்னா ஸ்வீப் ஆடுறது பெட்டர் ஆப்ஷன்னு கோலி ரோஹித் சர்மா ப்ரூவ் பண்ணியிருக்கான் அன்னைக்கு. ஸோ மற்றபடி டேக்ஸ் பார்க்கும்போது கெய்க்வாட் அட் நம்பர் 4 அண்ட் சுந்தர் அட் நம்பர் 5, நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க இந்த 2 பேரோட பொசிஷன்? எனக்கு அதான் சொல்லுங்க. இல்ல குட் இல்ல எனக்கு சுந்தர் ஓகே, சுந்தர் நம்பர் 5 கொடுக்கறது வந்து ஐ டோன்ட் see இது, பிகாஸ் இஃப் ஹர்திக் பாண்டியா கம்ஸ் பேக் he'll claim that position and அது ராகுல் நம்பர் 5 ஆடலாம், ஹர்திக் பாண்டியா நம்பர் 6 ஆடலாம். that we can work with that and we'll see. ரித்துராஜுக்கு வந்து definitely he needs to play all 3 matches. அது one more thing. and இந்த விக்டரிக்கான ரீசன் இன்னொன்னு வந்து இந்தியாவோட ஃபீல்டிங், அது கூட சொல்வேன். because if you see எக்ஸ்ட்ராஸ் வைஸ் இந்தியா வந்து 5 or 6 தான் கொடுத்துருதா, அவர் 23 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராஸ் ஆல்சோ ஹஸ் மேட் அ பிக் டிஃபரன்ஸ். அண்ட் அவங்க ஸ்டார்டிங்ல வந்து அந்த பவுன்ஸ் வந்து இட் ஹேட் வெரி குட் பவுன்ஸ். சில பால் அந்த ஒரு வைடு பைஸ் போச்சு, ரெண்டு வாட்டி போச்சு. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அப்பவே தெரிஞ்சிருது பால் வாஸ் கம்மிங் செமையா ஆன் டு த பேட். அண்ட் ஜெய்ஸ்வால் ஒரு 6 அடிச்சாரு ஸ்டார்டிங்லேயே. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் 2வது இன்னிங்ஸ்ல நம்ம அந்த டியூ வரதுனால சில டைம் எய்தர் டூ ஷார்ட்டா இருந்தது இல்ல டூ ஃபுல்லா இருந்தது அந்த லென்த். பட் அந்த டைம்ல தான் வந்துட்டு ஹர்ஷித் ராணா வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த இன்னிங்ஸ்ல வந்து ஹர்ஷித் ராணா, ரிக்கில்டன் அண்ட் டிகாக் அந்த ஃபுல்லர் லென்த்ல 2 பேரையும் விக்கெட் எடுத்தார் ஹர்ஷித் ராணா. ஸோ இட் இஸ் வெரி குட் கேம். அண்ட் ஈவன் பிரசித் வந்து கடைசியா வந்து he got a wicket ஆஃப் I don't know கார்வின் பாஷ் இல்ல கார்வின் பாஷா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ these are the couple of things. and pitchல வந்து it had proper true bounce. அந்த black quality ஓட black top quality soil யூஸ் பண்ணிருக்காங்க. it had very very good bounce. so yeah. எனக்கு இதுல ஒரே ஒரு क्वेश्चन தான். அதான் எனக்கு ருத்ராஜ் ஆடினது ரொம்ப சந்தோஷம். ஐ மீன்ஸ் அவர் he deserved a place. அது ஐ டோட்டலி அக்ரி. பட் அதுல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, சீஃப் இந்த செலக்டர் வந்து என்ன சொன்னாருன்னா, சஞ்சு சாம்சனுக்கு இடம் இல்லை, அவர் வந்து டாப்ல ஆடின பிளேயரு, மிடில் இடம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. கடைசியா ஒரு செஞ்சுரி வந்து அவர் 1 downல தான் இறங்கி அடிச்சாரு, நமக்கு தெரியும். நீ ஓப்பனரை வந்து 2 down ஆட வைக்க முடியும் போது 1 downல ஆடின சஞ்சு சாம்சனை 2 downல ஆட வைக்க முடியாதா? எனக்கு அதான் புரியல. எனக்கு அதுதான் ஒரே கொஸ்டின். பட் ஃபைன். இந்த டீம்ல நீ வந்து இல்ல இந்த டீம்ல நான் எகைன் சொல்றதுதான், ஸ்குவாட்ல ஓப்பனிங் பொசிஷன்ல ஆடுவான் அவன் கண்டிப்பா இருப்பான் டீம்ல. கேப்டன் கண்டிப்பா டீம்ல இருப்பான். ஓடிஐயா இருந்தா கண்டிப்பா ஹர்ஷித் ராணா டீம்ல எழுதிக்கோ.
ஓகேவா? மற்ற யார பொசிஷனும் ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு ரீசன் கொடுப்போம். அந்த ரீசன் நம்ம கேட்டுக்கணும். அதான் ஆராயெல்லாம் கூடாது, கேட்டு அப்படியே வச்சுக்கணும், அவ்வளவுதான். புரியுது. அண்ட் நீ சொன்ன ஹர்ஷித் ராணான்னு, பட் ஹர்ஷித் ராணா நீ நிஜமா நல்லா போட்டார். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து அந்த போல்டெல்லாம் வந்து செம பால், அது நிஜமாலுமே சூப்பர் பால், செமையா போட்டார். அதெல்லாம் என்னன்னா, வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. ஸோ தப்பா பண்ணா நம்ம வந்து கமெண்ட் பண்ண தான் போறோம், நல்லா பண்ணான்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். அதை வந்து எதுவுமே இல்லை. அது யாரா இருந்தாலும் அதே தான். பிளேயர்ஸ் எந்த பிளேயரா இருந்தாலும் நல்லா பண்ணான்னு சொல்ல போறோம். சேம் தான். இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாட்ல வரும்போது, இன்னிங்ஸ்ல வரும்போது அவங்களோட டாப் 3 அவங்க ஆக்சுவலா கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. டாப் 3 நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு என்னமோ மார்க்ரமும் டிகாக்கும் வந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது ரிங்கிள்டனோட. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அவங்க இதுல? அவங்க 3 பேர், மார்க்ரம், ரிக்கில்டன், டிகாக், அவங்க 3 பேர் ஆடலாம். ஐ ஃபெல்ட் அவங்க வந்து பவுமாவை மிஸ் பண்ணாங்க. ஏன் வந்து ரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க டாஸ் போது பவுமாவை, பிகாஸ் நம்ம எல்லா ஸ்குவாட்லயும், நம்ம எல்லாரோட ஸ்குவாட்லயும் பவுமா இருக்கான். பவுமா இல்லாம, பிகாஸ் he has shown the leadership in the last 1 year. In all formats he has shown the leadership. எப்படி வந்து ஒரு இது இந்தியால நடக்காது. If that captain is fit, he'll definitely be resting the captain. And as a batsman வந்து அவங்க எப்படி அந்த workload management, what sort of perspective they have. ஒரு பேட்ஸ்மேனுக்கு workload management, சரி நம்ம கேப்டனுக்கும் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு, but he was injured. But டாஸ்ல போது he has said that he rested ன்னு மட்டும் சொல்லியிருக்கான். So because we don't know what is going behind it on the scene la. But I felt Tony D'Souzaக்கு பதிலா வந்து பவுமா would have been, and if he had played 1 down or even 2 down, Bauma would have been a good addition. And he had been an impactful player. But I feel, to answer your question on the top 3, we have already said Decock வந்து has sort of unsettled the whole lineup. Yeah, so அதான் லைக் ப்ராபபிலி அது ரிங்கிள்டன் ஆர் டிகாக் ஒருத்தர் தான் ஆட முடியாது டீம்ல. 2 பேருமே ஆட முடியுமா எனக்கு தெரியல. ரொம்ப அன்சர்டனிட்டிஸ் நிறைய வருது, அதுதான் ப்ராப்ளம். இல்லைனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் மேட்ச் ஆரம்பிச்சு ஒரு 3-4 ஹவர்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு பார்க்குறப்போ மார்க்ரம் கேப்டன், என்னடா மார்க்ரம் கேப்டன் பவுமா ஸ்குவாட்ல இருந்தாரு என்னாச்சுன்னு அப்புறம் நான் ஸ்க்ரால் பண்ணி படித்தா கேப்டன் ஹஸ் பீன் ரெஸ்டட்னோன்னு எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் இன்னிங்ஸ் வந்து ஐ திங்க் இந்த 11 for 3 இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். அது வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லுவாங்கல்ல, ஆல்ரவுண்டர் ஹெவி போனோம் நாங்கள், ஆல்ரவுண்டர் நம்பர் 8 ஆல்ரவுண்டர் நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல. நம்பர் 8 இல்லைடா, நாங்கள் நம்பர் 9 கூட ஆல்ரவுண்டர் வச்சிருக்கோம், அவங்க கூட வந்து எங்களுக்கு 50 அடிப்பான்ட்டு பண்ணி காமிக்கிறாங்க. they are not saying it, they are doing it. we'll have to learn it. like நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து ஜெயிச்சிருந்தோம் இந்த மேட்ச்ல, பட் ஸ்டில் வாட் we'll have to learn from this is like இவ்வளோ நம்ம வந்து டாப் ஹெவி தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் ரோஹித்தோ இல்லை கோலியோ ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா 350 வந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போது இட் would have been an easy chase for சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரியல் ஆல்ரவுண்டர்ஸை டீமில் எப்படி ஸ்டாக் பண்ணுறதுங்கிறத அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதுதான் we'll have to take as a take away. அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அது அவங்க ஸ்ட்ரெங்க் ஆக்சுவலா வந்து they have went with their strength தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து யான்சன், கார்பின் பாஷ் அவன் வந்து ஆடி இருக்கான். ஸோ அவங்க கரெக்டாக நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டில் எனக்கு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை பெரட்டி பார்த்தோம் வச்சுக்கோ. நம்ம ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் யாரு? கபில் தேவுக்கு அப்புறமா யாரு அப்படின்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா. ஒரு 25 years கழிச்சு ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர். ஓகே, ஆஃப்டர் ஹர்திக் பாண்டியா நம்ம 25 years ஆகும் போல நம்ம அடுத்த ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ஒரு டெவலப் பண்றதுக்கு. சீரியஸா சொல்றேன்னா ஆல் ஃபார்மேட் பிளேயரும் கிடையாது. இப்போ நம்ம டாமினண்டா இந்த வேர்ல்ட் கிரிக்கெட்ல நம்ம டாமினண்டா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட பேட்டிங் தான். போலிங் வந்து ஒரு பார்ட் தான் தவிர நமக்கு இன்னும் ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் ஒன் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர், ஜென்வின் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு இல்லை. அதை வந்து பிசிஐ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இது எப்படி நர்ச்சர் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது செட்டப்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எப்படி நர்ச்சர் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது. இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான் நம்ம இந்தியன் டீமுக்கு. ஏன்னா
இந்தியன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து 3 ஸ்பின்னர் போறோம். அதுல 2 ஸ்பின்னிங். நம்மளுக்கு ஸ்பின்னர் குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் இந்த வேர்ல்ட்ல இந்தியா தவிர வேற எந்த டீம்ட்டுமே கிடையாது. ஆமா கம்பேரே பண்ண முடியாது. நம்ம இந்தியன் அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, சுந்தர் இவங்க 3 பேருமே வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர்ஸ். ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு லேக் ஆகிறோம். அது இருந்ததுன்னா இந்த சைடு வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். எந்த எந்த கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம வந்து தைரியமா போகலாம். ஸோ இந்த இதில் வந்து we have to give credit to our Indian bowlers. So in spite of Bumrah not in the playing 11, they have restricted the opposition team. ஸோ அதில் வந்து நம்ம குடோஸ் கொடுத்தே ஆகணும். ஹர்ஷித் ராணா bowled well. Arshdeep bowled really well. Arshit Rana and Arshdeep bowled really well. Kuldeep again and again he is proving that if you give me chance I will win matches for India. ஸோ அதுதான் ப்ரூவ் பண்றான். அவனுக்கு கன்சிஸ்டண்டா அவனுக்கு வந்து நம்ம சான்ஸ் கொடுக்கணும். அவன் டீம்ல இருக்கணும். அவனை விட்டுட்டு நம்ம வந்து நம்பர் 8ல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆர்டர்ல வந்து இல்லை. ஸோ நானே நிறைய இதுல படிச்சேன் ஆக்சுவலா. எல்லாருமே வந்து ப்ரெடிக்டட் என்ன தெரியுமா, நம்பர்னு இல்லை, எல்லாருமே ப்ரெடிக்டட் தே வில் பிளே வித் நிதிஷ்குமார், 2 ஃபாஸ்ட் bowlers நிதிஷ்குமார். எல்லாரும் கன்சர்ன் என்ன தெரியுமா, எல்லா பண்டிட்ஸும் 20 ஓவர்ஸ் போடணும். சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் தென் 1 ஹர்ஷித் ராணா. இவங்க பிட்வீன்ல 20 ஓவர்ஸ் போடணும். நம்ம இன்கேஸ் ஆஷ்தீப்கோ இல்லை இன்னும் குல்தீப்கோ ஹாஃப் டே ஆச்சுன்னு வச்சுக்கோ, இந்த 3 bowlers மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை. திஸ் இஸ் த ரைட் வே. 3 ஃபாஸ்ட் bowlers, 2 ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர், இப்படி போறது கரெக்டான டீம் பேலன்ஸ்க்கு இருக்கும். இல்ல எனக்கு ஒன்னொன்னு இருக்கு. இந்த ஸ்கோர் அவங்க சேஸ் பண்ணிருந்தானா it would have been the highest score on this ground in the South Africa. ஓகே, எஸ், கரெக்ட். சோ இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ நம்ம 2027 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால நடக்குது. அதுல வந்து ஹர்திக், பும்ரா, சிராஜ் எல்லாரும் they would want to play that. ஓகே, சோ அந்த இதுல Arshdeep, Rana will play. We'll see. Rana, considering with the present form, he will play. So Arshdeep, Siraj, Bumrah இந்த 3 players, and we'll definitely have 10 or 11 matches. லீக் ஸ்டேஜ்லயே 10 மேட்ச் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பிளேயர் அண்ட் குல்தீப்பை வச்சுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ குல்தீப்பும் வந்துட்டுனா 4 players whose batting is very weak அப்படி ஆயிடும். ஸோ குல்தீப் வந்து வில் மிஸ் அவுட். அண்ட் தென் அட் தட் டைம் தான் ஜடேஜா அண்ட் வாஷிங்டனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து Akshar is also there. Hardik Pandya will be there. So we'll have bowling options. We have bowling options for those conditions. Just that நம்ம பேட்டிங் வந்து we need to balance it. அந்த 15ல வந்து I don't think என்கேர்லாம் இருப்பாங்களான்னு தெரியல. ரித்துராஜ், if Hardik comes in I don't think NK will be there. ஆமா ஷியரா இருக்க மாட்டாரு. அண்ட் வாஷி எனக்கு என்னன்னா, வாஷி வந்து லைக் அவரு கொஞ்சம் அவர் ஈஸியாக ப்ரெஷர் ஆகக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கே வந்து கொஞ்சம் அவர் 17 balls தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. 50 overs மேட்ச் தான். யூ ஹேவ் இனஃப் பால்ஸ் டு ஃபேஸ். நீ டைம் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இன்னிங்ஸை. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலன்னு ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாரோ என்ன, அதான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா டக்குன்னு அவர் அடிக்க போய் அவுட் ஆகிட்டாரு. அது தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். மேபி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, யூ கேன் டேக் 2-3 balls மோர், பிரச்சனை இல்லை. We saw that Kohli was continuously speaking to him and starting like that short time he was there. And Rahul adicha and ஒரு shot, the shot that he got out, அதுக்கு முன்னாடி shot இத அடிச்சாரு. It went for a boundary. So அந்த shot வந்து I loved the way he played. And the leadership of Rohit with Rahul, definitely Rahul and the DRS call செம. ஆமா, இன்ஸ்டன்ட்டா எடுத்தாரு, யோசிக்கவே இல்லை. செம. அது his hands already went, அதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணாரு. So ஆமா, so ராகுலே கிரெடிட் கொடுத்திருக்காரு ஆக்சுவலா. வந்து ரோஹித் அண்ட் விராட் கோலியோட பிரசன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். ஈவன் யான்சன் வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா அண்ட் ராகுலோட லாங் டாக், அதுக்கப்புறமா தான் அவன் வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளானே பண்ண ஆரம்பிச்சான். ஸோ ரோஹித் சர்மாஸ் பிரசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் a good thing for captain like Gill, KL Rahul, எந்த கேப்டனா இருந்தாலும் சரி. ஸோ அவனோட ஒர்த்து இருக்கு, கோலியோட இதுவும் இருக்கு. நீ கோலியோட ஃபீல்டிங் எப்படி இருந்தது, பக்காவா இருந்தது. ரோஹித் சர்மா ஆல்சோ
சம்வேர் எங்கேயோ வார்னர்ல போட்டிருந்தாருன்னா இஃப் ஐ எம் பிளேயிங் ஃபார் த டீம் ஐ லைக் டு கிவ் மை 100%, 95% கூட Yeah, நான் என்னைக்குமே நான் போட மாட்டேன் அப்படின்னு சம்வேர் சொன்ன மாதிரி ஒரு படிச்சது. எந்த அளவுக்கு இனி இப்போ சொன்னதா பழசான்னு தெரியல, பட் இல்ல நாட் only ஐ that ஐபிஎல்ல டு யூ வாண்ட் டு பி த இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லும் போது நோ ஐ வாண்ட் டு ஃபீல்ட் அப்படின்னு சொன்னாரு. oh, So, that shows the commitment he has for the game. yeah, that's true. That's true. So, அதுதான் இந்த மேட்ச் it was a good win for India. India And is Jadeja back in batting, winning ways. ஜடேஜா பேட்டிங் நல்லா இருந்தது. ம் ஆக்சுவலா வந்து இந்த ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் will affect சுந்தர்ஸ் செலெக்ஷன் ஃபார் த ஸ்குவாட். கண்டிப்பா. ஏன்னா சுந்தர் பவுலிங் ரொம்ப கம்மியா தான் போடுறாரு. அவர் பியூர் இல்ல பேட்ஸ்மேன் கம்மியா போறதோட பேட்டிங் இம்பாக்ட் இருக்குல்ல. பிகாஸ் இல்ல அதான் அக்ஸஸ் அவர் ஆல்ரெடி ஒரு ப்ரூவ்ட். பியூர் பேட்டர் ஹூ இஸ் கோயிங் டு பவுல் தட் 3-4 ஓவர்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த பியூர் பேட்டருக்கான ஒர்த்தை அவர் ப்ரூவ் பண்ணல. பவுலிங்கும் ரொம்ப இம்பாக்ட் இல்லை. ஸோ ஹீஸ் என்னன்னா இப்போ வந்து ஒரு ஹாஃப் குக்டு பிளேயரா இருக்காரு. அதுதான் இப்போ பிரச்சனை. அப்படிதான் ஹீ லுக்ஸ் லைக் ஹீஸ் ஹாஃப் குக்டு அந்த மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு ஒரு கன்சர்ன் என்னன்னா இந்த வேர்ல்ட் கப் நான் ஜஸ்ட் வேர்ல்ட் கப் லாஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸா வேர்ல்ட் கப் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் கில் வருவாரு, ஸ்ரேயஸ் ஐயர் வருவாரு, ஹர்திக் பாண்டியா வருவாரு. பவுலிங் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு ராட் ரேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொன்று ஐ வாண்டட் டு மென்ஷன் இந்த சாரி திடீர்னு மைண்ட் இதாயிடுது. சவுத் ஆப்பிரிக்கா இந்த வருஷம் ஓடிஐல 36 பிளேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Just this year in the year in early December, so they've used 36 players. இதுல ரிட்டையர்மெண்ட்ல இருந்து ஒரு பிளேயர் வர வந்திருக்கான். So their quality and I felt அவங்களோட the way they played we were just about, and on the strike rotation we have to நம்ம பெட்டரா பண்ணணும் middle oversல. With Kohli there in the field, strike rotation we could have done better, but definitely South Africa are going very well and we wish them the best. Hopefully. Yeah, they are on the right path. So in the recent World Cups வந்து நம்ம ஹோஸ்ட் டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஸோ 2011, 2015, 2019, 2023 தான் மிஸ் ஆச்சு. ஸோ 2027ல போகும்போது எப்போ போனாலுமே அந்த ஹோம் கண்டிஷன் ஹோம் டீம்ஸ்க்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த அட்வான்டேஜில் இருக்குது. அண்ட் தே ஹாவ் அ வெரி யங் ஸ்குவாட் ஆல்சோ, யங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மிக்ஸ்டு ஸ்குவாட், சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்குவாட். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஃபார் அஸ் இந்த மேட்ச் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பவர் பிளே தான். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். வி ஒன் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ராஸ். தே ஹவ் போல்ட் 23 எக்ஸ்ட்ராஸ். ஸோ அது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த மேட்ச்சில். ஸோ குட், வி ஹவ் ஒன் திஸ் மேட்ச் அண்ட் வி ஆர் பேக் இன் வின்னிங் வேஸ். ஸோ லைக் கோச் சொன்ன மாதிரி கிரவல் சொன்னார், சவுத் ஆஃப்ரிக்கன் கோச், வி ஹாவ் டு ஒயிட் வாஷ் போத் T20 அண்ட் ஒன் டே. இதுதான் கரெக்ட் ஸ்டார்ட். ஸோ இப்படி தான் போகணும். இந்த வே கோலி அண்ட் கோலி சொன்னாரு. நம்ம வந்து நமக்கு மனசு ஆறணும்னா இந்த ஓடிஐயும் 3-0 வின் பண்ணி T20 5-0 வின் பண்ணா நம்மளுக்கு வந்து மனசு ஆறும். இல்லைன்னா நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும். இல்ல என்ன நான் வந்து இப்போ திடீர் அந்த இது நினைச்சிட்டு இருந்தேன் சவுத் ஆப்பிரிக்கா, பிகாஸ் எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்ட் them to do well. செஸ் சாம்பியன்ஷிப் இப்போ ஜனவரியில 26ல வந்து T20, அதுல அவங்க ஃபைனல்ஸ் 27ல ஹோம்ல. So I want them in the 3 formatல I want them to perform well considering the talent that they have and what their country is doing. So correct. See, every cricketing enthusiastic will say New Zealand, South Africa has to win something. கண்டிப்பா. என்ன நடுவில் அந்த ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் நம்ம வந்ததுன்னா நம்ம இந்தியா வரும்போது ஓகே சவுத் ஆப்பிரிக்கா இல்லை ஃபர்ஸ்ட் இந்தியா தான் அப்படின்னு தான் இருக்குமே தவிர, ஃபைனல்ஸ் வந்து if it is between South Africa and Australia, we'll say South Africa தான்ப்பா. அதேதான். So they are doing it well. So let's see. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ராய்ப்பூர்ல, இட்ஸ் ஆன் December 3rd. ஸோ சேம் டே நைட் கண்டிஷன்ஸ் தான், டியூ இருக்கும். ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியன் டீம் வந்து அன்சேஞ்சாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்சோட அந்த மேட்சோட ப்ரிவியூவும் பண்ணுவோம். ஸோ உங்களோட தாட்ஸ், இந்த மேட்ச் எப்படி போச்சு, கோலியோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐ திங்க் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா, படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிறது தான், வயசானாலும்
என்ன உன் அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை, அதே தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ.